ரஷ்யாவிடமிருந்து மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடாக இந்தியா உள்ளதால் இந்திய பொருட்கள் மீதான வரி 50% உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அண்மையில் அறிவித்தார். இந்த கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் 4.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்திய ஏற்றுமதி பாதிக்கும் அபாயம் இருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஆயத்த ஆடைகள், தோல், ரத்தினங்கள், கடல் உணவுப் பொருட்கள் மற்றும் நகைகள் உள்ளிட்ட தொழிலாளர் சார்ந்த இந்திய நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை சந்திக்க வாய்ப்புள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவின் கூடுதல் வரியால் பெருமளவு பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆடைகள் தேக்கத்தை தவிர்க்கும் பொருட்டு உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் பிற நாடுகளுடன் வர்த்தகம் என சந்தையை விரிவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்றும் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன், இந்தியாவின் போட்டியாளர்களான வங்கதேசம், வியட்நாம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் நமது சந்தையை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதனை தவிர்க்க ஒன்றிய அரசு வங்கிக் கடன் உதவி, மூலதன மானியம் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அமெரிக்காவுக்கு இந்திய ஆயத்த ஆடை ஏற்றுமதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தமாக 50% வரி என்பது ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கு மிகுந்த பாதிப்பை கொடுக்கிறது. இதன் காரணமாக திருப்பூரிலிருந்து சுமார் 12,000 கோடி ரூபாய்க்கு ஆயத்த ஆடை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதில் ஒரு 30% மேலே பாதிப்பு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். நமது போட்டி நாடுகளான வியட்நாம், கம்போடியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு குறைவான வரி விதிப்பு இருப்பதால் கண்டிப்பாக ஆர்டர்கள் மாற்றி கொடுப்பதற்கு அங்குள்ள இறக்குமதியாளர்கள் முயற்சி செய்வார்கள். எனவே நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு பிரேசில் போன்ற நாடுகளில் ஏற்றுமதிக்குண்டான சலுகைகளை அறிவித்தது போல எங்களுக்கு ஒரு வட்டி மானியம், முதலீட்டு மானியம், கடன் தொகையை வழங்குவது போன்ற சலுகைகளை வழங்கி இந்த 3,000 கோடி ரூபாயிலிருந்து 4,000 கோடி ரூபாய்க்கு உடனடியான இழப்பு இருக்கின்றது. இந்த இழப்பை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு